அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டு காதர் ரேசம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஈஸியாக செய்யக்கூடிய இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, உப்புமா, சுட சுட சோறோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனான சாம்பார். காய்கறி எதுவுமே சேர்க்காம முட்டையோட சுற்றி பண்ண போகிறோம். இது ரொம்பவுமே ஈஸி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்து பண்ண போகிறோம். 1/4 கப் பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கழுவுனதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீல வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 10 பல் சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 5 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா குக்கரில் பொங்காமல் வரும். அதுக்காண்டி அதிகமாக தண்ணி வச்சுறாங்க, அளவான தண்ணி வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு ஒரு பல்லாரியை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், காஞ்ச வத்த, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கோங்க. 1-2 பருப்பு முழுசாக இருந்தால் கூட சாப்பிடையில சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த சாம்பாரில் முட்டை உடச்சி ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபியும் கூட. இது எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது சில பேர் பருப்பு முழுசாக கரை விட்டுருவாங்க. இது 1-2மா பருப்பு இருக்கும்போது அந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிடல அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கூடவே சில்லி தான் பொரிச்சிருந்தேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.